பிரமா பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் கேள்வி போடுவார், கடவுள் போடுவார். நீதிமான் யார் அந்த கேள்வி கேட்பார் நீதிமன்ற கோர்ட்டில். நீதிமான் யார்? பூமிக்கு சொத்துக்கு அதிபதி யார்? ரெண்டாவது கணக்கு. பூமி விவசாயம் மானிட பிறவிக்கு நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற கணக்கு உள்ளே வரும். மூணாச்சா? நாலாவது கணக்கில் பூரா விவசாயத்தில் அழித்து 2ஆம் நம்பராக போட்டிருக்கான். இதுக்கு என்ன கணக்கு யார் கொடுத்தா? அந்த கணக்கு வரையில் உள்ள அரசியல்வாதி எல்லாம் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் மாட்டுவான். அதுக்கு தான் விளங்க மாட்டுதார். புரியுதா? விளங்க மாட்டி இந்த கேள்வி வரையில் கரெக்டாக அந்த பெட்டிஷனை போட்டு கிளியராக ஏறும். ஏறையில் இது இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, கைலாசத்தில் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தலைவர் தளபதியார், கடவுள் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் அத்தனையும் அந்த பெட்டிஷன் வழக்கு பூரா வழக்கு அந்த வழக்கில் உள்ள என்னென்ன செஞ்சுருக்கான்னு அந்த வழக்கை கம்ப்யூட்டர் கணக்கில் ஏற்றி பூரா அந்த கணக்கு என்னங்கிற கேள்வி இராணுவ வானரப்படை வந்து ஏற்றுவான். அப்போ எல்லாம் ஆன்லைனில் போன விட்டு அதுக்கப்புறம் ஓடுவா ஓட்டம் குடு 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 ஐயையோ ஐயையோ பூமியை அழிச்சிருக்கான், ரசாயனத்தை இறக்கி பாழாக்கியிருக்கான். அந்த பெட்டிஷனும் கணக்கு ஏறும். கணக்கு ஏறல 2ஆம் நம்பரை பூரா உள்ளே வந்தது கணக்கு பூரா அரசியல்வாதி கவர்மெண்ட்டு பூரா லாயர்கள் எல்லாமிச்சு பூரா அப்படியே வித்தோட்டமாக விட்டு பேப்பரை வாங்கி விட்டுட்டான். இது நீதிபதியை ஜட்ஜி கோட்டார் யாருமே சொல்ல முடியாது, யாருமே கேட்க முடியாது. இவங்க இப்படி ஆடுதாங்களே இப்படி ஓடுதாங்களே அப்படிங்கிற கேள்வி வரும். முக்கால் சத்தியம் வழக்கறிஞர்கள் இப்போ நீதிமன்ற கோர்ட்டில் சத்திய பிரமாணம் கேட்காங்க. நீ சத்தியமாக சொல்லு அப்படின்னு. இப்போ ஈஸ்வரமாக அதான் அந்த கேள்வி கேட்க போகிறான். வழக்கறிஞர்கள் வந்து சத்திய பிரமாணம் பண்ணியிருக்கானா? ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு கேட்குறவன்ட்ட கேட்கானா? கேட்கான். யார் கேட்கா? இவன் கேட்கான். இது எப்படி சம்பாத்தியம் வந்துச்சு, இது எப்படின்னு ஓட்டுவான். இப்போ தாண்டா உனக்கு நீதிமன்றம் கோர்ட்டு ராஜபாளையம் தெற்கு பாளையம் ராஜபாளையம் கேள்வி வரும். வராதில்ல ஈஸ்வரமாக கேட்பான். சத்தியம் பிரமாணம் நீ பண்ணு. யார்? வழக்கறிஞர் பண்ணு ஐயாவுக்கு முன்னாடி பண்ணு, நீதிபதி ஜட்ஜி கோச்சாருக்கு முன்னாடி பண்ணுன்னு இப்படி கேட்பான். இந்த கேள்வி கேட்பான். இன்றைக்கி பாடம் இங்கே எடுக்கார் கடவுள். இப்படி கேள்றா அப்படின்னு பிள்ளைகிட்ட சொல்லுவார். இப்படி கேளு, இவனை கேளு. இவன் தப்புக்கு வழக்கறிஞர் எதிர்மன்னார் கேட்டானா முதல் தப்பு சத்தியம் பண்ணு. அந்த சத்தியம் இவன் பண்ணாதனால தான் வெளியில் எல்லாவனும் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் வரைக்கும் வழக்கறிஞர்கள் தப்பு பண்ணி சத்தியம் பண்ணலை. தப்பு பண்ணி இவன் விடுதான், வழக்கறிஞர் வெளியே விடுதான். அந்த கணக்கு இப்போ பிடிப்பார். அந்த கணக்கு இவன் மேலே நின்று கடவுளே கேள்வி கேட்பார். அந்த கேள்வி உள்ள பையன்ட்ட மேலே நின்று கேட்பார். பார் விசாரணையில் வராதில்ல கடவுள் பூமியில் நீதிமான் உள்ளே வருவார். பையன் மேலே நின்று கேள்வி கேட்கல அப்படியே எல்லாம் மிரண்டு போய் நிற்கணும். அதான் கணக்கு. மிரளவா ஆட்டி எடுத்து போடுவார் கடவுள் நீதிமன்ற கோர்ட்டில். அப்படியே ஆட்டி போடுவார். நீதிமான் உள்ளே வருவார். முக்கால் சத்தியம் பையன் மேலே நின்று கேள்வி கேட்கல. எதிர் மனதார் வழக்கறிஞர் சத்தியம் பண்ணுறா அப்படிங்கிற கேள்வி. உன்னால தாண்டா வந்த வேணாம் எல்லாவும் தப்பிச்சு ஓரான். அம்புட்டு நீதிமன்ற கோர்ட்டில் எம்எல்ஏ எம்பி மந்திரி இது பூரா மேலே முதலமைச்சர் வரைக்கும் 200 கேஸு 250 கேஸு 300 கேஸு உள்ளே நிற்கி. நீ சத்தியம் பண்ணு. அப்போ இவன் சத்தியம் பண்ண மாட்டான். அந்த கேள்வி வரும் நீதிமன்றத்தில். அது கேட்கலாம், யாருனாலும் கேட்கலாம். சத்தியம் இப்போ பெட்டியில் ஏறி கேட்காங்கன்னா வழக்கறிஞரை கேட்கலாம். நீ சத்தியம் பண்ணு, அது கேட்கலாம். அது உரிமை உண்டு. நீதிபதியை கொற்றாருக்கு அவங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கேள்வி என்ன கேள்வி தெரியுமா? ஆமாம் எது ஏமாத்து தான். அப்போ சத்தியம் பிரமாணம் பண்ணு. அப்போ என்ன அர்த்தம்? அந்த புரியக்கூடியது நீதிபதி தான் புரிய முடியும். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம் பிரமா கணக்குடா.